who are you? நீ யாருன்னு கேட்பாரு. என்ன சத்தியத்துல வளர்ந்துருக்கிறோம் யோசிக்கணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு, இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய குழந்தைகளுக்கு பெற்றோர் வந்து நஞ்ச கொடுக்கறாங்க. பிள்ளைகளுடைய மனதில் களைய விதைச்சு விடுறாங்க. இப்பமே அந்த எனம் என்கிறதான அந்த நஞ்ச விதைக்கிறாங்க. அங்க போகாத, அவங்களோட உறவு வைத்துக் கொள்ளாத, அந்த வீட்டுக்கு போகாத, அங்க பேசாத. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நார்ன பொழப்பு. இதுல என்ன மேன்மை இருக்குதுங்க சொல்லுங்க? எனக்கு தெரியாது. who are you? நீ யாருன்னு கேட்பாரு. என்ன சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறோம் யோசிக்கணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு, இன்னைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய குழந்தைகளுக்கு பெற்றோர் வந்து நஞ்ச கொடுக்கறாங்க. பிள்ளைகளுடைய மனதில் களைய விதைச்சு விடுறாங்க. இப்பமே அந்த எனம் என்கிறதான அந்த நஞ்ச விதைக்கிறாங்க. அங்க போகாத, அவங்களோட உறவு வைத்துக் கொள்ளாத, அந்த வீட்டுக்கு போகாத, அங்க பேசாத. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நார்ன பொழப்பு. இதுல என்ன மேன்மை இருக்குதுங்க சொல்லுங்க? ஒரு கல்யாணம் வந்தா தான் தெரியும். சாதி பார்த்து தான் பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் யாருங்க? பெந்தகோஸ்துக்காரங்க. வெட்டி குண்டு வைக்கணும் ஆண்டவர். டம் டம் டம்னு வெட்டிக்கணும். தப்பு. நீங்க யோசித்து பாருங்க. நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா பாருங்க. நான் வசனத்துக்கு மிஞ்சி ஏதாவது பேசுறேன்னா நீங்க என்னை என்கொயரி பண்ணலாம். சரிங்களா? 17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கின்றோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கின்றோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன விருத்தி அடையணும்? பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி சொன்னா குளிச்சு நாங்க வெட்டி மீச தாடியை சிரைச்சிட்டு நல்ல விளையும் சொல்லையுமா நல்லா பழிச்சுன்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா? பக்தி விருத்தி அப்படிங்கிறது இங்க இருதய சுத்திகரிப்பு, இருதய விருத்த சேதனம் அடையணும். ரோமர் பாருங்க, ரோமர்ல 1வது அதிகாரம் நினைக்கிறேன். ரோமர் முதல்ல சோத்திரம் பிரைஸ் தி லார்ட். அதாவது குணப்படாத இருதயம் எழுதியிருக்கா பாருங்க. அந்த எங்கே இருக்கு பாருங்க, 2ல அதாவது 5 உன் மன கடினத்திற்கும் குணப்பட என்ன இருதயம்? குணப்படாத இருதயம். என்ன இருதயம்? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளில் உனக்கான கோபாக்கினை என்ன பண்ணி கொண்டிருக்கிற? குவித்துக் கொள்வாயே. அது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க 4ல் பார்க்கும்போது அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகின்றாயோ. ஒவ்வொரு முறையும் உங்க காதுல சங்கு ஊத வேண்டியா இருக்கு. ஆனா செவுட்ட வெறிய மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சோத்ரம். பாம்பாட்டிங்க வினோதமாக ஊதினாலும் தன்னுடைய சத்தத்திற்கு செவியை விலக்குகிற செவிட்டு விரியனை போல உட்கார்ந்துட்டு எழும்பிட்டு போனீங்கன்னு சொன்னா இதனால பிரயோஜனமே இல்லை. அண்டி நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அவைகளின்படி செய்கிறவர்களாக இருக்கணும். கேட்டா போதாது, பேசுனா போதாது, அதை கிரியையில கொண்டு வரணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். சரியா? அப்பதான் வாழ்க்கை முறை சீரடையும்.
புரியுங்களா? அப்ப இரக்கம் இல்லாதவனுக்கு என்ன வருங்க? இரக்கம் இல்லாத தீர்ப்பு வரும், நியாய தீர்ப்பு வரும். அப்போ நியாய தீர்ப்புக்கு முன்னாடி எது மேன்மை பாராட்டும்? இரக்கம் மேன்மை பாராட்டும். எல்லாம் தலைக்கு மேல கையை வைத்து சொல்லுங்க. இரக்க குணம் இருந்துச்சுன்னு சொன்னா நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியாய தீர்ப்புல இருந்து நமக்கு விதி விலக்கு. பரவாயில்ல, உன் மனசை நீ என்ன பண்ணிட்ட? ஒழுங்குபடுத்தி கொண்டாய், நீ உன்னை சரிப்படுத்தி கொண்டாய். அதனால இதுல இருந்து நீ உன்னை நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன், நீ என்ன பண்ணு, போய்க்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? நம்மளை மன்னிச்சு விட்டுருவார். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு 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 சிறப்பான ஒரு ஆவிக்குரிய நிலைமையில வருவதற்கு ஆண்டவர் வேதத்தை தன்னையே வேதமாக்கி கொடுத்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். தன்னையே நம்முடைய கைகளில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கியங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஒரு புத்தகம். ஆமென் சொல்லுங்களேன். இதை நம்ம இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்குங்க. அதனால நமக்கு என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். கையை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க. வேத வசனத்தை நல்லா சர்ச் பண்ணணும், நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். நம்ம போதிக்கும் போது அதை வந்து என்ன செய்யணும்? தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த லெவலில் நம்ம வளரும் போது என்னாகும்? நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ என்ன அடிப்படையில் நான் பேசி வரேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த 3வது நாள் கூடுகை. இப்போ முதல் நாள் முடிஞ்சு, 2வது நாள் முடிஞ்சு, இன்னைக்கு 3வது நாள். நாளைக்கு மதியத்தோடு இந்த கூட்டம் நிறைவடைகிறது. இப்போ இந்த 3 நாள் நீங்கள் வேலையை விட்டு, சரிங்களா, உங்களுடைய பணிகளை எல்லாம் நீங்கள் நீக்கி வச்சுட்டு, நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. எவ்வளவோ பணத்தை நீங்கள் இந்த 3 நாள் வேலை செஞ்சுட்டு தான் உங்களுக்கு நல்ல கூலி கிடைச்சிருக்கும். இதையெல்லாம் தவிர்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது வீணாய் போய்விடக்கூடாது. சரிங்களா? 3 நாள் ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துட்ட வந்து வார்த்தையை கேட்டாங்க. அப்போ வழியில் இவங்க என்னவாயிடக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு போஜனம் கொடுத்தா, அவங்களுக்கு மீனும் அப்பமும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஆண்டவர் வந்துட்டு எவ்வளவு இரக்க குணமுடையவர். இப்போ 3 நாள் இந்த கூட்டத்தில் வந்து இருந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இனியும் மறுபடியும் அதே மாதிரி நீங்க என்னவாகக்கூடாது? திரும்ப போகக்கூடாது. இதே மாதிரி மீண்டும் ஒரு கூட்டம் போட்டு மீண்டும் உங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க கூடாது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த 3 நாள் கூட்டத்துக்கு நான் போறேன், எனக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது நிமித்தம் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வராதவங்க யாராவது வந்திருக்கீங்களா? அப்படி சொல்லித்தானே வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு எய்மில் வந்தவங்க மட்டும் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்களேன், எத்தனை பேர். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, நான் இந்த மீட்டிங்கு வந்தா கூட நானும் கர்த்தர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி தான் வந்திருக்கிறேன். சரிங்களா? நான் வந்துட்டு வீணாய் போகக்கூடாது, பிரயோஜனமான காரியத்தை செய்யணும், பிரயோஜனமானதை பேசணும். நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு இந்த காரியத்தில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு நித்திய உடன்படிக்கையோடு கூட ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணித்தான் இந்த பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தாவீது என்ன சொல்றாரு? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம் இல்லாம என்னை ஆண்டவர் அழைச்சிட்டு வரல, போடி நாயக்கனூர்ல இருந்து பாஸ்டர் ராஜன் ஜாயில் அவங்களே அழைச்சிட்டு வரல, அதே மாதிரி உங்களையும் இங்க அழைச்சிட்டு வரல. எல்லாரையும் ஒரு முகாந்தரத்தோடு நோக்கத்தோடு என்ன பண்ணிருக்கிறாரு? அழைச்சிட்டு வந்திருக்கிறார். கையை தட்டுங்க பார்க்கலாம், கொஞ்சம் உற்சாகமா, நல்ல ஆரோக்கியமா தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர்ல 10ல பாருங்களேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களுடனே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே, அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே, இயேசுவே.
எல்லா கையை தட்டி ஆண்டவர் ஆரோக்கியமாக ஆர்ப்பரிப்போம், ஆரோக்கியமாக ஆர்ப்பரிப்போம், ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக. ஷாபா லாக்கா தூனா ரீமா லாக்கா தூனா ரீபா லாக்கா தூனா ரீபா லரபா ஷக்கலரபா. நீங்கள் இந்த அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி என்பவர்கள் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். மீண்டும் கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, 5 தான் நம்ம யோசிக்க கூடியதான வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நோட்டீஸ் த பாயிண்ட். யோசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. எல்லாரும் வந்தாங்கங்க, எல்லாம் தண்ணி குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாரும் அந்த ஞானஸ்தானத்துக்கு உடன்பட்டாங்க, எல்லாம் சரிதான். அப்படி இருந்தும் அநேகம் பேரிடத்துல அவர் என்னவா இருக்கவில்லை, பிரியமா இருக்கவில்லை. ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? இவங்களுடைய சேட்டத்தனத்தை இவங்க விட்டு விலகலை. இவங்க மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. சரியா? அவர்கள் என்னத்தை இச்சிச்சாங்க? அவங்க என்னத்தை இச்சிச்சாங்க? இந்த இச்சை, இது ஏதேனில் ஆரம்பிச்ச இச்சை. சரிங்களா? ஏதேனில் பழத்தை பார்த்து மயங்கி சாத்தானுக்கு உடன்பட்டதான ஏவாள். இன்னைக்கு அந்த சாத்தானின் சந்ததியாக இன்னைக்கு உலகம் கிடக்கிறது. சரியா? பொல்லாங்கனுக்குள்ள எல்லாம் கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? அவங்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? இந்த குருட்டாட்டமாக கிடக்கக்கூடியதான இந்த ஜனத்திற்கு பார்வையடைந்த நாம், மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம், இயேசுவை வந்துட்டு அடையாளம் காட்டி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை அடையாளம் காட்டி கொடுக்கணும். யோவான் ஸ்நானகர் வந்து இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். நம்ம இன்னைக்கு யாருக்கு வழி ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம்? இயேசு வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்கிறோமா? இப்போ நம்ம வாய்களையே பேசுகிறோம், படிக்கிறோம், பாடுறோம், குதிக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? ஆனால் இயேசு வரும்போது நான், இங்கே இருக்கிற நாம, நீங்கள் எல்லாருமே நேச்சராக நம்ம அடுத்த இந்த 1 கொரிந்தியர் 15 சொல்லியிருக்கிறபடி ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதுல மறுரூபம் அடைவதற்கு நாம தயாராகி விட்டோமா? இனி எத்தனை பெண்டிங்கு, எத்தனை இஎம்ஐ சொல்லுங்க, எத்தனை இஎம்ஐ, எத்தனை பெண்டிங், எத்தனை ஃபைனான்ஸு, ஊர் உலகத்துல எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். இனி நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு நம்ம இயேசுவை சொல்லலை. நம்முடைய அந்த பிளட் ரிலேஷன் சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த நெட்வொர்க், இந்த ரட்சிப்பு என்கிற நெட்வொர்க் போயிட்டா இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அந்த சந்தோஷத்தில் நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுக்குள்ளே இன்னைக்கு கூத்தாடுறோம், சோத்துறோம், கொண்டாடுறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம குடும்பம், சொந்த பந்தம், ரத்த உறவுகள், நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க, எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, மலைநாட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்மளோட பணிகிறவர்கள், நம்மளோட பணி செய்கிறவர்கள், நம்ம கூட படிக்கிறவங்க, இவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? இயேசு பற்றி நம்ம அவங்களுக்கு இயேசுவை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறோமா? இல்லை, பெண்டிங் போட்டிருக்கிறோம். நம்ம வேலை இன்னும் முடியலை, இன்னும் ஏகப்பட்ட ஓட்ட உடசலை வச்சுக்கிட்டு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு நாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 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 தனிநபர் வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவோட சேர்ந்த வாழ்க்கை வாழ்வது தான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா யோவான் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வந்து மெய்யான திராட்சை செடி, என் பிதா வந்து திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். அவருக்குள்ளதான் நம்மளால கனி கொடுக்க முடியும். அவர் இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்கவே முடியாது. அப்ப அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையா? அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை.
அவர் இல்லாம நம்மளால எதையும் செய்ய முடியாது. நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இச்சை. சரியா? 6, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர், எல்லாரும் இல்லைங்க, சிலர் என்ன பண்ணாங்க? விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். விக்கிரக ஆராதனை சபைக்குள்ள இன்னைக்கு இருக்குது. ஆனா சிலை இல்லை, ஓவியம் இல்லை, சிலுவை இல்லை. ஆனா விக்கிரக ஆராதனை சபைக்குள்ள இருக்கு. பொருளாசை என்கிறதான விக்கிரக ஆராதனை. சரியா? பொருளாசை என்கிறதான விக்கிரக ஆராதனை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி இல்லாத ஒரு விக்கிரகத்தை இன்னைக்கு நம்ம ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரிஜினல் இயேசுவை நிறைய பேர் என்ன செய்யவில்லை? அறிந்து கொள்ளவில்லை. உண்மையான ஆவியை பெறவில்லை. உண்மையான சுவிசேஷத்தை நிறைய பேர் என்ன பண்ணல? கேட்கல. பவுல் சொன்னது மாதிரி வேற ஒரு இயேசு, வேற ஒரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம். விளங்குதா உங்களுக்கு? வேற ஒரு இயேசு, வேற ஒரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம். இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு சபைகள் வந்துட்டு என்னவாய் கொண்டிருக்குன்னா, ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறது. சரியா? அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காது இருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் வந்திருக்கு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதான் எச்சரிப்பின் சத்தம். தீத்து கூட்ட பவுல் சொல்வாரு, கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவார். உன்னை ஒருவனும் அசட்டை பண்ணதுக்கு நீ என்ன பண்ணாத, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படிம்பாரு. சோத்திரம். இன்னைக்கு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னா சிலருக்கு என்னது, தேளு கொட்டுறது மாதிரி இருக்குது. ஆமா, மூஞ்சியும் முகரையும் அப்படி சொன்னா கோபம் வருதுல்ல. சிலருடைய முகங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சில முகரங்களெல்லாம் பாரு அப்படின்னா கொஞ்சம் கோபம் வந்து, சில முகர கட்டைய பார் அப்படின்னா கூட கொஞ்சம் கோபம் வந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும், சீழ் புதுக்கப்படணும். சீழ் புதுக்கப்பட்டு காயம் கட்டப்பட்டு எண்ணெயினால் ஆற்றப்படணும். அதுதான் உண்மையிலேயே சபை. ஆமென் சொல்லுங்களேன். சீழ் புதுக்கப்படாம காயம் கட்டப்படாம எண்ணெயினால் ஆட்டப்படாம இருந்தா காலை கட்டு பண்ணணும், கையை கட் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஒரு மாட்டுத்திறனாளி என்கிற நிலையில தள்ளப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, உணர்வு இல்லாமல் இருந்தோம்னு சொன்னா ஒரு அது எப்படி உணர்வு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. எதுக்கு நம்ம மாஸ்க் போட சொன்னாங்க? எதுக்கு மாஸ்க் போட சொன்னாங்க? அந்த வைரஸ் நம்மளை என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி நம்ம ரொம்ப அந்நிய அக்கினி உள்ள வராம நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். படிக்கிற இடத்துல நீங்களாம் படிக்கிற பிள்ளைங்க, படிக்கிற இடத்துல வந்துட்டு எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருப்பாங்களா? இல்லை, உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அந்நிய பெண்கள் தான், புறஜாதி பிள்ளைங்க தான். அப்போ அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்க போடுறது மாதிரியான செப்பல், அவங்க போடுற மாதிரியான ஹேண்ட்பேக்கு, அவங்க போடுற மாதிரியான சுடிதாரு, அவங்க மாதிரி மண்டையை வெட்டிக்கிட்டு நீங்கள் என்னவாயிடக்கூடாது, இங்கே இந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து விழுந்து போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபனுடைய மகன் தான் யாரு? தீனாள் வழிதவறி போயிட்டு, அந்த பொண்ணு வழிதவறி போனதுனால எவ்வளவு பெரிய ஒரு கலகம் உண்டானது, எவ்வளவு பேர் செத்து மாண்டாங்க. இஸ்ரவேலிலே செய்யத்தகாத அருவருப்பான காரியத்தை தீனாள் செய்தான்.
சோத்திரம். நம்ம போய் இந்த சிம்சோன் என்ன பண்ணிடுவாரு, திம்னாத்துக்கு போய் அங்கே போய் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவார், ஒப்பந்தம் பண்ணுவார். அப்பா அம்மா வந்து அழைச்சிட்டு போவார். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம கண்ணுக்கு அழகாக இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட முடிஞ்சோன்னா அவருடைய வாழ்க்கையாக இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாழ்க்கையாக இருக்காது. அப்படி கல்யாணம் முடிச்சவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை தொந்தரவு இருக்குது தெரியுமா? எத்தனை இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில், இன்னைக்கு காவல்துறையில் பிரச்சனைக்கு தீர்வுகள் கொடுக்க முடியாத அளவுக்கு எந்த கேஸ் அதிகமாக இருக்குது தெரியுமா? எல்லாமே டிவோர்ஸ் கேஸ். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ ஆரம்பம் வந்துட்டு எப்படி இருக்கும், தேனா இருக்கும், சர்க்கரையாக இனிக்கும். ஆனால் போக போக தான் கசைக்கும். கட்டிக்காரன் புத்தி 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்சோனுடைய அந்த அவனுடைய தலையில பாருங்க, அந்த தலை சடை முடியில தான் வந்துட்டு என்ன இருந்துச்சு, பலன் இருந்துச்சு. இப்ப தலைமயிறு சிரைக்கப்பட்டாயிட்டு. சரிங்களா? கண்ணு வந்துட்டு சரீரத்தினுடைய விளக்கு என்று சொல்லுவார்கள். 2 கண்களும் பறிக்கப்பட்டு விட்டது. இப்போ பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவனை சிறைப்பிடித்து கொண்டு போய் பெலிஸ்திய மண்டபத்தில் கட்டி போட்டிருக்கிறாங்க சங்கிலிகளினால. இவன் கண்ணை நோண்டிட்டாங்க, தலைமுடி சிரைக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப நிலைமையில இருந்துதான் அந்த ஆரோக்கியம் இல்லை, பலன் இல்லை, பார்வை இல்லை, குருடனை போல தடவிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய எதிராளியை நம்ம என்ன பண்ணிட்டோம், சிறைப்படுத்தி விட்டோம் என்று சொல்லி இவன் நிமித்தம் அவங்களுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆர்ப்பரிப்பு. எதிராளியை பிடிச்சி என்ன பண்ணிட்டோம், கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் சிம்சன் ஒரே ஒரு முறை, என் மேலே நீங்கள் என்ன செய்யுங்க, இறங்குங்க ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டார். ஃபைனல் ஒரே ஒரு விஷயம். அந்த ஒன் டைம் ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் மேலே இறங்கினார். அதனால 3000 பேர் பெலிஸ்தியர்களை கொண்டு அவனும் ஆண்டு போய்விட்டான். அதில் ஒன்றும் மேன்மை பாராட்டிக் கொள்வதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுடைய ஆத்மா போச்ச, அவனுடைய வாழ்க்கை கெட்டு போச்ச, வாழ்க்கை முடிந்து விட்டத, அவனுடைய ஹிஸ்டரி அங்கே என்ன பண்ணிட்டு மூடப்பட்டு விட்டது, நிறைவு செய்யப்பட்டு விட்டது, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிட்டு. அந்த புத்தகத்தை மூடி விட்டார்கள். புரியுதுங்களா? அந்த நிலைமை சபைக்கு வரக்கூடாது. அந்த நிலைமை சபைக்கு வரவே கூடாது. சோத்திரம். கண்ணில் பார்க்கறதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னால் அது உண்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. விளங்குதா உங்களுக்கு? நமக்குன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒரு கண்ட்ரோல் வேணும். எப்போவுமே வந்துட்டு நம்ம வேத வாக்கியங்களை நம்ம வந்துட்டு சோத்திரம் கையாளக்கூடிய சந்ததியாக இருக்க வேண்டும். எல்லாத்திற்குமே சொல்யூஷன், தீர்வு அப்படிங்கிறது எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையாகிய கடவுளை அனுதினம், வார்த்தையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நம்ம தரிசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அனுதினம் தரிசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை நோக்கி, உன்னதத்தை நோக்கி, உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதான ஏணிப்படிதான் இந்த வேத வாக்கியங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த ஒரு அடிப்படையான நிலையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும், வாழ்க்கையில அபியாசம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். நிறைய பேர் பாருங்களேன், பாட்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய பேர் மற்ற வேற ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல பாருங்க, இன்னைக்கு பாடல் 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 ஆல்பம், பாடல் ஆல்பம், பாடல்னா அது எல்லாமே என்ன மெட்டில் பாடிக்கிட்டு இருக்கிறான், சினிமா மெட்டில் பாடுறான். அதுல ஒரு உண்மையான ஒரு உப்பு சப்பு தன்மை கிடையாது. அதுல இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுகிறதா? இல்லவே இல்லை. என்னங்க, பண்டைய காலங்கள் எல்லாம் வந்துட்டு காதல் தோல்வி அடைந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவான், சோகப்பாட்டை கேட்டுக்கிட்டு எங்கேயாவது மூளை முடுக்கில் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சோகப்பாட்டு எழுதியிருக்கிறான். சோகப்பாட்டு எழுதி இன்னைக்கு சோகப்பாட்டு பாடிக்கிட்டு, இன்னைக்கு அது யூதா நிருபத்தில் ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருது. யூதா நிருபத்தில் வந்துட்டு அதை மட்டும் வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். 4 வாசிங்கண்ணே. ஏனெனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்னான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கின்றார்கள். எந்த வழியா நுழைஞ்சிருக்கிறாங்க? பக்க வழியாக நுழைஞ்சிருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரவில்லை. அவன் நம்முடைய பரிசுத்தத்தை திருடணும், நம்முடைய நீதியை திருடணும், நம்முடைய சத்தியத்தை திருடணும், நம்ம இருக்கிறதான அந்த சத்திய சபையிலிருந்து நம்மளை திருடணும் அப்படின்னு சொல்லி திருட்டு போய் இன்னைக்கு கண்ணை விட்டு என்ன செய்யறான், நூதன முறையில திருடுவதற்கு அவன் தயாராகி கொண்டிருக்கிறான்.
அது இன்னைக்கு பாட்டு மூலமாக நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, வசீகரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தப்பு தப்பான பாடல்களை எழுதி அந்த பாட்டில் வந்துட்டு இன்னைக்கு யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் லைக்கு கமெண்ட்ஸு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த என்ன ரீல்ஸா நம்ம ஒரு யூடியூப்ல போயிட்டு பாஸ்டர் சரி ஏதோ ஒரு பிரயோஜனமாக ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 10 செகண்ட் தான். புரியுங்களா? 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் தான் ஓடும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா அவனுக்கு அதனால என்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்களாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? 4 முளை கயத்தில் போய் நாண்டுக்கிட்டு சாகணும். ஒரு உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக சங்கிலிகளினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டி வச்சிருக்கிறாரு. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள இயலவில்லை, அது இழந்துட்டாங்க. இன்னைக்கு சபைக்கு வந்துட்டு நமக்கு மேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நாம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதான சொன்னேன், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். சத்தியத்தை அறிகிற அறிவு, நாலேஜ். புரியுதாமா? இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம். எக்ஸாம்ல 2 முறை 3 முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது எழுத்து பிழை இருந்தாலும் சரி, என்ன பிழை இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு நம்முடைய வாழ்வு முறை சரியில்லை என்று சொன்னால், ஹலோ, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க இல்லையா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்ததற்கு பிறகு, சபையில் ஐக்கியப்பட்டதுக்கு பிறகு, திருவிருந்தில் ஐக்கியப்பட்டதுக்கு பிறகு, அந்யுன்யத்திலையும் அப்பம் வைக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு, நம்முடைய வாழ்வு முறை சீரழிந்து விட்டால், நம்முடைய வாழ்வு முறை சரியில்லை என்று சொன்னால் யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் எக்ஸாம் எழுதுவதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு உரிய வித்தியாசம். புரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் எழுதுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாத்திட்டாங்க. ஆமா, எப்படி நம்ம மறுபடியும் சரியாக்கலாம், மறுபடியும் என்ன இது லட்சணமா இருக்காது, கேவலமா இல்லையா? சோஸ்திரம் எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு பாருங்க. மீண்டும் 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 உபவாச கூட்டம் போட்டு மீண்டும். அப்படின்னா என்ன 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 நிலைமையில இருக்கிறோம்? சபை இனி என்ன பண்ணல, தெளிவடையவில்லை. அதனாலதான் எங்களை போன்ற ஊழியர்களுக்கு என்ன வழி சொல்லுங்க, கற்ப வழி. பவுல் சொல்லுவாரு, கலாத்தியர் சபை சொல்லுவாரு, ஆரம்ப நாட்களில் நீங்கள் கொண்ட அனந்த பாக்கியம் எங்கே? அப்பொழுது உங்க கண்ணை எனக்கு கேட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, தானம் பண்ணிருப்பீங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு, அந்த அளவுக்கு பவுலுக்கு வரவேற்பு. ஆனா இவர் காலப்போக்கில் வந்து சத்தியத்தை பேச ஆரம்பிச்சார். சத்தியத்தை பேச ஆரம்பிச்ச உடனே என்னவா பார்த்தாங்க, பவுலை சத்துருவாக பார்த்தாங்க. அப்பதான் அவர் சொல்லுவார், மிகுந்த வேதனையோடு சொல்லுவார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி, மீண்டும் 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 மறுபடியும் உங்களுக்காக பிரார்த்தனை, உங்களுக்காக உபவாசம், உங்களுக்காக ஜெபம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நிறைய பாஸ்டர்கள் நித்தியத்தை அடைந்து விட்டார்கள். வயர் ஒட்டி போய், அல்சர் வந்து, நோய் வந்து, சுகர் வந்து, ஹார்ட் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு, கண் பார்வை பாதிக்கப்பட்டு, இவங்க யாருக்கு வேலை செய்யறாங்க, எப்படியாவது இந்த மந்தைகளை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நைட்டு பகலா வீடு கூட நடக்குது. நைட்டு பகலா உங்களுக்காக மிட் நைட் ப்ரேயர், அதிகாலை ப்ரேயர், குடும்பமாக இருந்து ஜெபம், எப்படியாவது இந்த மந்தைகள் என்ன பண்ணிடணும் சரியானு சொல்லி. நீங்க தின்னு கொழுத்து போய் சோத்துரும். எங்களுக்காக பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, பாஸ்டிங் போட்டுக்கிடுவாரு. ஆமா, பாஸ்டரை கொண்டு போய் குழியில வச்சாதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நான் சொல்லுறேங்க, இந்த லைவ்ல பாக்குற எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். புரியுங்களா உங்களுக்கு? எங்க ஏரியாவில் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். சோத்திரம். புரியுங்களா உங்களுக்கு? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது.
ஏலி பிள்ளைங்க ஓப்பனி பிணைகாசு வந்து சேட்டத்தனம் பண்ணி அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி என்னவாயிட்டு சபையில மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஏலியினுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய வேதனை வந்துட்டு பாருங்களேன். அந்த நிலைமை ஊழியக்காரங்களுக்கு வரக்கூடாது. சபை குடும்பம், சபை விசுவாச பிள்ளைகள், சோத்திரம், விசுவாசத்தில் சுவிசேஷத்தில் ஆவியில் பெற்றெடுக்கப்பட்டதான பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நானோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். பட்டு போன ஒலிவ மரமா இருக்கக்கூடாது, பச்சையான ஒலிவ மரமா இருக்கணும். என்ன ஒலிவ மரம்? பச்சையான ஒலிவ மரமாக இருக்கணும். எப்பொழுதும் கனி தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கணும். எனி டைம் சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். ஊழியக்காரனுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பெற்றோருடைய கண்ட்ரோல் இருக்கணும். உங்களுக்கு பெற்றோருக்கு அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். சபைக்கும் ஊழியக்காரருக்கும் சரியான கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த கம்யூனிகேஷன்ல வந்துட்டு எந்த விதமான பாதகம் வரவே கூடாது. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, சபையில உங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு போதகரை நியமிச்சிருக்கிறார். அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு இதை செய்யுன்னு சொன்னா செய்யுங்க, இதை பண்ணுன்னு சொன்னா பண்ணுங்க, இதை வாங்குன்னு சொன்னா வாங்குங்க, இதை குடுன்னு சொன்னா குடுங்க, இதை சொல்லுன்னு சொன்னா சொல்லுங்க. இல்லாம நீங்களாவே என்ன பண்ணிடாதீங்க, மறுரூபமாகி விடாதீர்கள். சோத்திரம். பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்கு சொல்லியாச்சு. பாலாக்கு ராஜா என்ன சொன்னாரு? எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கா, பெட்டி பெட்டியா வாங்கிக்காப்பா, ஒன்னே ஒண்ணு ஜனத்தை சபிச்சிரு. சரியா? ஜனத்தை என்ன பண்ணிடணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணிக்கை கடங்காம என்ன பண்ணிட்டாங்க, பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியல. ஜனப்பெருக்கம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அவங்கள சபிச்சிரு, உனக்கு எவ்வளவு வேணாலும் நிதி வாங்கிக்கா, எவ்வளவு ஃபண்ட் வேணாலும் கொடுக்குற அப்படின்னப்ப இவன் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணான்? தப்பான ஒரு வழியை பின்பற்றினான். அப்போதான் தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை பேசாத மிருகம் பேசினது. பேசாத மிருகம் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை என்ன பண்ணது? தெரியப்படுத்தினதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நூதனமான முறையில் தீர்க்கதரிசிகள் எழும்பி தப்பான தீர்க்க தரிசனத்தை சொல்லி, அதாவது சாரம் இல்லாத சாந்தை பூசி, சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் என்று சொல்லி, சரிங்களா, இல்லாததை பொல்லாதெல்லாம் அவுத்து விட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட இன்னைக்கு இந்த ஆன்லைன் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி ஜனங்களை மோசம் பார்க்கக்கூடியதான நூதனமான ஊழியங்கள் பெருகி கொண்டிருக்கிற இக்காலகட்டங்களில் சபை ஜாக்கிரதையுடனாக இருக்க வேண்டும். சபை உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவர்களாக காணப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உயிர் பெற்ற சபை என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவர்களாக காணப்படக்கூடாது. உயிருள்ள சபையாகவே இருக்க வேண்டும். ஆமென். ஒரு சீடன் வந்து கேட்கிறான், எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அப்பாவை அடக்கம் பண்ணதுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. நம்மடா என்ன செஞ்சிருப்போம்? இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை கும்பிடணுமா? இப்படிப்பட்ட ஒரு சபையில நமக்கு என்ன வேலை? இப்படிப்பட்ட ஊழியத்தில் நம்ம ஐக்கியப்படணுமா? இதெல்லாம் ஒரு ஈவரக்கு இல்லை. என்னையா இது, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, என்னது சோத்திரம், அடக்கம் பண்ணதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, எங்க அப்பாவுக்கு கடைசியா ஒரு முறை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்க, இது என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? தர்க்கம் பண்ணியிருப்போம், சண்டை பண்ணியிருப்போம், வாக்குவாதம் பண்ணியிருப்போம். ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் தலைக்கு மேல கையை வைத்து நான் அவங்க பின்பற்ற போகிறேன்னு சொல்ல போறீங்க? உண்மையிலேயே நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால பேசப்பட்ட வார்த்தைகள், ஐயா பேசினார், இன்னைக்கு நைட்டு பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, சத்தியத்தை பேசக்கூடிய நல்ல ஒரு தகப்பன். அதே மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற போதகர் அப்படிங்கிறவர் வந்துட்டு உண்மையிலே அவர் நல்ல ஒரு வேத பண்டிதர், நிறைய ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சபையில இருந்துக்கிட்டு நீங்க இன்னையும் வளராம ஒரு மாட்டுத்திறனாளி மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறேன். நாங்க இன்னைக்கு போயிடுவோம். இப்போ எங்களுக்கு 5 தண்ணியை கொடுத்தா குடிச்சு நாங்கள் வாட்டுக்கு என்ன பண்ணிடுவோம், அடிச்சு பிறண்டு போயிடுவோம். நைட்டு 10 மணி 12 மணிக்கு வீடு போய் சேர்ந்துருவோம். சோத்திரம் சொல்லுங்க. நீ அடுத்த முறை நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அது காடனுடைய திட்டம், அது இயேசுனுடைய திட்டம். புரியுங்களா உங்களுக்கு? அதாவது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத நாட்காலம் வரப்போகிறது. காலத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனம் பண்ணிக்கொள்ளணும். காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எத்தனையோ பேர் விழுந்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு விட்டார்கள், எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது.
நிற்கிறவன் என்று சொல்லுகிற நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. சோத்திரம். 7 சபையில குறைபாடுகளை பார்க்கிறோம். 5 சபைகளில் வந்துட்டு ஏகப்பட்ட குறைபாடுகள். ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த விஷயத்துல நீ என்ன பண்ண, உன்னைய ஒழுங்குபடுத்திக்கொள்ள, சரிப்படுத்திக்கொள்ள. உன்ட்ட வேற எதுவுமே கேட்கலையே. உன் காசை கேட்டனா, பணத்தை கேட்டனா, உன் வீட்டை கேட்டனா, இல்லை பண்டைய காலங்களில் இருந்த மாதிரி உன் பிள்ளைகளை பலிக்கடாவாக எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னா, எதையுமே சொல்லலையே. உன்னை நீ ஒழுங்குபடுத்தி கொண்டு தானே சொல்ற. ஒழுங்குபடுத்தி கொண்டால் உனக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். இதை நீ என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. சின்ன சின்ன விஷயம்தான். பெரிய பாவிகளெல்லாம் நீங்க கிடையாது. சரிங்களா? பெரிய பாவிகளெல்லாம் கிடையாது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்ததற்கு பிறகு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களை மன்னிக்கத்தக்க வேறொரு பலி இல்லை. அதாவது மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவமும் இருக்கிறது. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவத்தை சகோதரன் செய்ய கண்டா அவனுக்காக பிரார்த்தனை செய்ய கடவோம். அவனை ஆண்டவர் ரட்சிப்பார், அவன் மேல ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு மனப்பூர்வமாய் எவன் ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அந்த பாவத்திற்காக இனி ஒரு முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார், சிலுவையில போய் பலியாக மாட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதாவிலே பலிக்கடவாக்கப்பட்டார், பலி செலுத்தி விட்டார். வெள்ளாட்டுக்கிடா, இளங்காளை இவர்களுடைய ரத்தம் பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்க கூடியதா இருக்கிறது. பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற நாம் மீண்டும் அதே பாவத்தை செய்வோம் என்று சொன்னால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கியங்களினாலே கொல்லப்படுகிறான். தேவனுடைய குமாரனை, அப்படின்னா என்னங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்தினா சத்திய வசனத்தை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எழுந்திருக்கலாம். சோத்திரம். சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஷாமாலா ஹவ்யா ரெபனரா சம்துரியா ரெகமனா ஷகாலரபா. ஒரு ஸ்திரீ, ஒரு மகதலேனா மரியாள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாங்க. கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டதான அந்த பெண்ணை எல்லாரும் என்ன செய்றாங்க, ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து மோசே என்ன சொன்னாரே, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இவளை கல்லால் அடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லி, நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தா, தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தா. சரிங்களா? இப்ப இயேசு நிமிர்ந்து பார்த்து சொன்னாரே, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அவன் மேல எறிங்க. யார் ஒருவரால் கல்லெறிய முடிந்ததா? அப்ப எல்லாருக்கிட்டுமே என்ன இருக்குது, குறைபாடு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம கண்ணில் வந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய உத்தரத்தை நம்ம நீக்கி போடுவதற்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கிறது கிடையாது. ஆனால் பிறருடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசியை நம்ம பார்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இந்த நவீன காலத்தில் வந்துட்டு இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சபைகள் இப்படி தான் இருக்குது. நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் இருக்கப்படும். முதல்ல நம்மளை சரிப்படுத்தி கொண்டாலே மற்றவங்க சரியாயிருவாங்க. என்னுடைய பாலிசா தான். நான் சரியாகாம இனி ஒருவங்களை சரிப்படுத்த வேண்டும் என்று நான் எண்ணுவது தப்பு தானே? விளங்குதா உங்களுக்கு? இந்த அடிப்படையில் இயேசு சொன்னாரே, உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன பண்ணு, முதல் கல்ல மேல என்ன பண்ணு, போடு, முதல் கல்ல ஏறி அப்படின்னு சொன்னான். அப்போ எல்லாம் கல்ல கீழே போட்டு ஓடி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவளை பாவத்தோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கல. சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க. பாவத்தோட என்ன பண்ணல, வீட்டுக்கு அனுப்பி வைக்கவில்லை. இயேசு சொன்னாரு, ஸ்திரியே
நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி நீ பாவம் செய்யாத. இந்த லாஸ்ட் எச்சரிப்பு, கடைசி எச்சரிப்பு. இப்போ இந்த குட்டி பையன் என்ன பாவம் செஞ்சிட்டான்? அவன் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கண்டுக்கிட மாட்டார். 1 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் குழந்தை பருவம். இந்த பிள்ளைக்காடுங்க ஏதாவது பென்சிலை திருடிடும், நோட்டை கிழிச்சு போட்டுரும், அப்பா பாக்கெட்லேருந்து 1 ரூபா 2 ரூபாய் தூக்கிட்டு போய் பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, மிட்டாய் வாங்கி தின்றுவாங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கல் எடுத்து அவன் மண்டையை எரிஞ்சு விட்டுருவான். எதையாவது இந்த சின்ன பிள்ளைக்காடுக்கு வம்பு எடுத்துட்டு வந்துடும். இது ஒரு பாவம்னு ஆண்டவர் இவங்களெல்லாம் பாவ லிஸ்ட்டில் சேர்க்கவே மாட்டார். ஆனால் ஒரு ஸ்டேஜ், ஒரு 12 வயதை தாண்டி ஒரு வாலிப பருவத்தை அடைந்து அடுத்து 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 வளர்ந்து வரும்போது நம்மளை வந்து பாவ லிஸ்ட்டில் வந்துட்டு ஆண்டவர் சேர்த்து வச்சிருப்பார். புரியுங்களா உங்களுக்கு? 2வது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, அது யாரு? இது சபைக்குள்ள. புறத்தியாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது எங்க துவங்கும் காலம்? வீட்டில் துவங்கும். அப்போ கூப்பிட்டு விசாரிப்பார், இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி. ஜீவ புஸ்தகம் ஒரு பக்கம் இருக்கும், ஞாபக புஸ்தகம் ஒரு பக்கம் இருக்கும், பைபிள் இருக்கும். இந்த வசனத்தின்படியே நியாயம் தீர்ப்பார். நீ என்னென்ன செஞ்சையோ எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும், தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்கான திண்மைக்கான தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் எங்க வந்து நிக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் நியாயாசனம். கிறிஸ்து என்கிறதான ஜட்ஜ் ராஜாதி ராஜாவாக உட்கார்ந்திருப்பார், சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். அந்த கோர்ட் வாசல்ல நம்ம எல்லாம் நிக்கணும், கையை கட்டிக்கிட்டு நிக்கணும். அன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்களை கூட்டு போக முடியாது, நம்ம பெரிய பெரிய யாரையும் ரெக்கமெண்டேஷனுக்கு கொண்டு போக முடியாது. அன்னைக்கு எப்படியாவது எங்க பாஸ்டர் கூட்டு போய் என்ன பண்ணிடலாம், ஆண்டவர்கிட்ட போய் எப்படியாவது வக்காலத்து வாங்கிக்கலான்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா புத்தகங்கள் திறக்கப்படும், கரெக்டா அந்த புத்தகங்களில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள். ஸ்தோத்திரம். வாழ்ந்தோம், இயேசுக்காக வாழ்ந்தோம். எப்படி வாழ்ந்தோம்? பாவத்தோட வாழ்ந்தோம். பாவத்தோட வாழ்ந்து பாவத்தோட பாதாளத்துக்கு போறோம். இதுல ஏதாவது உப்புத்தன்மை இருக்கா? ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இந்த வாழ்க்கை கெட்டு போச்சுல்ல. அதனால இன்னைக்கு உங்களுடைய மனசை மாத்திக்கொள்ளுங்க, உங்களுடைய இருதய கடினங்கள் மாறட்டும். இப்போ நான் பேசுறத வச்சு உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலும். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த சபையில் இந்த வார்த்தை வெளிப்படாது. சத்தியத்தை அறிந்த சபை தான், சத்தியத்தை போதிக்கிற சபை தான். ஆனா மனப்பூர்வமாக பாவம் செய்கிற சபையாக இருக்கக்கூடாது. சோத்திரம். இரட்டை வேஷம் போடக்கூடாது, இரட்டை வேஷம் போடக்கூடாது. உள்ளொண்டு வைத்து புறமொண்டு கூறக்கூடாது. வெளியே போனதுக்கு அப்புறம் நம்முடைய குணம் மாறிவிடக்கூடாது, நம்முடைய எண்ணங்கள் மாறிவிடக்கூடாது, நம்முடைய சிந்தனை மாறிவிடக்கூடாது, நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறிவிடக்கூடாது, நம்முடைய கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது. நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, அது வேதாகம கல்ச்சர். ஆமென் சொல்லுங்களேன். வேத கலாச்சாரம், வேத பிரமாணம், அதுதான் நம்முடைய பாதைக்கு தீபம், அதுதான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். சோஸ்திரம். ஹல்லேலூயா. ஆனபடினால சோத்திர அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த 3 நாள் ஐயா எவ்வளவோ முயற்சி பண்ணி, எவ்வளவோ காசு பணம் செலவு பண்ணி இந்த நடத்தின கூட்டம் அது வீணாய் போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம இவ்வளவு பேர் நம்ம கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம ஒரு வெற்றியை சம்பாதிக்க வழியணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும். எனக்கு தோணுச்சு ஐயா இந்த அவருக்கு நல்ல ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுக்கட்டும். இந்த மேலே கூரையெல்லாம் தூக்கிட்டு நல்லா நல்லா பில்லர் போட்டு, இது மேலே மாடி மேலே காங்கிரீட் போட்டு நல்லா பால்கனி மாதிரி போட்டு, இந்த இடத்துல நல்லா ஃபுல் பிட் மாதிரி வச்சுட்டு, அங்கேயும் இருந்து மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஹாலை போட்டு ஆயிரக்கணக்கான பேர் இந்த சபையில் இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம எப்பவுமே பெருசா பார்க்கணும், பெரிய அளவில் பார்க்கணும், சின்ன அளவில் பார்க்கவே கூடாது. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ரவுண்டுக்குள்ள நிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஐயா நேற்றுக்கு அப்படியே ஒரு அமைதியாக உட்கார்ந்துருந்தாரு. அப்போ எனக்கு தோணிச்சு மனசுல,
ஒரு மனசுல ஏதோ ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கம் இருக்கிறது, ஒரு தாங்க முடியாத பாரம் இருக்கிறது. அவரே சொன்னாரு, நிறைய தரிசனத்தை வச்சிருக்கையா. 75ல சரிங்களா, 75 வயசுல அவர் சொல்றாரு, நான் நிறைய தரிசனத்தை வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்ணால் அவர் பார்க்கணும். இயேசுவின் நாமத்துல அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்ணால பார்க்கணும். அவர் மனசுல இந்த கன்னியாகுமரியை குறித்து, அவர் மனசுல இந்த பள்ளிப்பட்டியை குறித்து, இந்த சபையை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்திற்கு நீங்களாம் தான் வந்துட்டு உறுதுணையாக இருக்க வேண்டும். நெகேமியாவோடு அந்த ஜனங்கள் சொன்னார்கள், நெகேமியா அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்கிறதான அந்த ப்ராஜெக்ட், அந்த பெரிய திட்டத்தை அவர் அறிக்கை செய்த போது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். 2 கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். இது ஆத்தும ஆதாய பணி செய்யக்கூடிய ஊழியம். இது மனுஷனுக்கு செய்யக்கூடிய ஊழியம் அல்ல, தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம். உலக பொருளுக்கு செய்கிற ஊழியம் அல்ல, இயேசுவுக்கு செய்யக்கூடிய ஊழியம். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். நான் காவலில் வைக்கப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள். இது சபைக்கு இதுதான் முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம், மூலதானம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த அடிப்படையான அறிவில் நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மந்தைகள் பெருகும். இயேசுவின் நாமத்தினால கணக்கிட முடியாத அளவுக்கு ஜனக்கூட்டங்கள் பெருகுவார்கள். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். தெற்கை நோக்கி கொடி என்றும் வடக்கை நோக்கி வைத்திராது என்று சொல்லுவா. சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுவா. எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா 2 கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆவியின் பலத்தோட, அந்நிய பாஷையின் பலத்தோடு கூட ரபாலா ஹந்தாரா சக்கா மானா ரீகா போலா ரீதாலா ரபா கமனா ரபா ஜூடமான சாம்துரியால ரபா எல்லாம் நல்ல 2 கரங்களை தட்டி ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக ஜூடா ரபா கபா ரதனா ரபா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். தி மாலா ரதனா ரிசிகா பாபா ஜுடமானாரா ஷகல ரபா பாபா தி அலஹந்தரா ஷகல ரபா பாபா.